وذكر الله كثيرا ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ரமதானுடைய மாத இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய கடந்த கால வணக்க வழிபாடுகளை பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் ஒரு ரமதானை சந்தித்து நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை நினைச்சு அல்லாஹ்விடத்துல கையேந்தணும். முஸ்லீம் உம்மா இந்த நாட்டில் இப்ப மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களால் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருடன் இந்த நாட்டில் நாங்க சந்தோஷமா வாழ்றோம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. சிலர் பிரச்சனையில சுயலாபம், அரசியல் லாபம், வருமானம் தேட பார்க்கிறாங்க. வருமானம் தேட பார்க்கிறாங்க. ஆனா இந்த நாட்டில் நான் முஸ்லீம்களுக்கு ஒரு பயங்கரம் என்று சொல்லி ஒன்றை நான் பார்ப்பதாக இருந்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களை தான் பார்க்கிறேன். இயக்க வரி. என்ன வரி? இயக்க வரி. இது பௌத்த மதத்தோருடைய உள்ள ப்ராப்ளமோ இந்துக்களால் உள்ள ப்ராப்ளமோ அல்ல. கட்சி வரி, இயக்க வரி. அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த விதிவிலக்கும் இல்லை. ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றேன். இந்த நாட்டுக்கு இயக்கங்களால் ஏற்பட்ட லாபம் இருக்குதே, இது மட்டுப்படுத்தப்பட்டது. வந்த பிளவுகள் மட்டுப்படுத்தப்பட முடியாது. நலவுகள் கொஞ்சம் சாராயம் குடிக்கிற மாதிரி, சாராயம் குடிக்கிறது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது கொஞ்சம் நலவு இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா என்ன கூடிக்குது? கெடுதிகள் கூடி. எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எந்த விதிவிலக்கும் இல்லாம சொல்ற இயக்க வரிக்குது. இது பொல்லாத வரி. இன்றைக்கு இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு காலி போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபத்வா கொடுக்கப்பட்டது. ஜமீத்ரமா ஃபத்வா கொடுக்கல, காலி போலீஸ் ஸ்டேஷன் ஃபத்வா கொடுத்தீங்க. இந்த ஃபத்வா படிக்கத்தான் நீங்க அமல் செய்யணும். காலி நிப்ப இன்றைக்கு முஸ்லீம்கள் பைத்து யார்கிட்ட ஃபத்வா கொடுப்ப போலீஸ். அந்த நிலைக்கு நாங்க அடிச்சு கொள்றோம். அந்த நிலைக்கு நாங்க தலைமைத்துவம் இல்லாத சமூகமா மாறும். அந்த நிலைக்கு ஒரு கேடுகட்ட ஒரு சமூகமாக நாங்க இருக்கிறோம். கிழக்கில் பைத்து பார்த்தா அதே ஹால். அங்க அரசியல் சண்டை. நானா நீயா, எந்த கட்சியா உண்ட கட்சியா, எந்த கட்சி வந்தாலும் ஒன்றேதான். அது வித்தியாசமே இல்லை. அது வித்தியாசமே இல்லை. எல்லாம் உண்டு. இன்றைக்கு 7 முஸ்லிம் சகோதரர்கள் போலீஸ்ல இருக்கிறாங்க. காலியில ஒரு கடை, சூப்பர் மார்க்கெட் பத்தி எரியுது. ஒருவர் வெட்டப்பட்டிருக்கிறார். ஊர்ல பதட்டம். ஊர்ல பதட்டம்.
போலீஸ்ல என்ன ஃபத்வா கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட ஜனாசாக்களை ரோட்ல எப்படியும் கொண்டு வரலாம். ஃபாத்திஹா ஓதி கொண்டு வரலாம், ஃபாத்திஹா ஓதாம கொண்டு வரலாம், நெருப்பை எடுத்து வரலாம், பன்னீர் சம்பையை கொண்டு வரலாம், எப்படி விருப்பம் அப்படி கொண்டு வரலாம். ஆனா பள்ளி வளாகத்துக்குள்ள வந்தா பள்ளி நிர்வாகம் சொல்படி கேட்கும். யார ஃபத்வா இது? போலீஸ் ஃபத்வா. இந்த ஃபத்வா தான் அமல் செய்யப்படும். இதுதான் முஸ்லீம் உம்மா. நாங்க சிரியாவை பத்தியும், நாங்க பர்மாவை பத்தியும், நாங்க ஆப்கானிஸ்தான் பத்தி கவலைப்படுறோம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த இயக்கம் என்ற ஒன்றை எடுத்துட்டு நான் ஒரு முஸ்லிம் என்ற நிலைப்பாட்டுக்கு முதலாதுவான். நான் ஒரு முஸ்லிம். இந்த நாட்டுள்ள பள்ளியெல்லாம் அப்படியாகும். கொஞ்சம் பள்ளி சென்டர், தௌஹீத் பள்ளி அதுக்கு பேர் சென்டர், ஜமாத் இஸ்லாம் பள்ளிக்கு பேர் சென்டர், தப்லீக் பள்ளிக்கு பேர் மர்கஸ், தரீகா பள்ளிக்கு பேர் என்ன ஜாவியா, தகியா. இது யார் வச்ச பழக்கம்? இது பள்ளி பள்ளிதான். அது தப்லீக் மர்கஸும் இல்ல. உங்களுக்கு மர்கஸ் வேணும்னா வேறையா போய் கட்டும். இதே மாத்தவான். பள்ளி பள்ளியாக இருக்கும். பள்ளிகளை வச்சு உம்மத்தை பிரிச்சுட்டாங்க. இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு. பயங்கரமான மோசமான ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் இருக்கு. இப்ப கிட்டத்தில் தான் மருதானையில எங்க வேறுவலையில 2 பேர் ஒத்தரா 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 2 பெண்கள் விதவியா இருக்கிறாங்க. இப்ப குழந்தைகள் வாப்பு இல்லாம இருக்கிறாங்க. காலியில இந்த பேப்பர்ல டெய்லி மிரர்ல என்ன முஸ்லீம்களுக்கு நாளைக்கு பேப்பர்ல சிங்கள பேப்பர்ல வர வந்துச்சா. இந்த நாட்டில் நல்லா யாமிச்சுக்கோங்க, இயக்கங்களால் எந்த நலவும் இந்த உம்மத்துக்கு ஏற்படல. பிரிவினையை தவிர பிரிவினையை தவிர. சென்ற பெருநாள் வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள் எடுக்கிறான், மனைவி பெருநாள் இல்லை. இந்த நோம்புல வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள், யாரு பெருநாள் இல்ல, மனைவி பெருநாள் இல்லை. நாங்க பேசுறோம் உலக ஒத்துமையை பத்தி, நாங்க பேசுறோம் ஆப்கானிஸ்தானை பத்தி. இந்த ரத்தத்திலிருந்து இயக்க வெறி எடுத்துருங்க. அப்படியே நான் ஒரு முஸ்லிம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கிடு. நான் எந்த இயக்கத்துக்கும் சார்ந்தவன் அல்ல. என்ற ரத்தத்தில் இயக்கம் என்றது இல்ல. ஒரு காலம் சொன்னாங்க, எங்க ரத்தத்தை வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் கொட்டு பண்ணாங்க. அப்படி என்ன நாங்க யூஎம்பி. இப்ப சொல்றாங்க தெரியுமா? இப்ப சொல்ற எங்க ரத்தத்தை வெட்டினாலும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க தவு தவுன்னு தான் கொட்டுமா. அது என்னது தவு தவு. கொஞ்சம் பேர் சொல்றாங்க நாங்க வெட்டினா தப் தப்பு தான் கொட்டுமா. உம்மத்துடைய ஹாலாத் இது. நான் வல்லாஹி உங்களுக்கு மனக்கவலையில சொல்றேன். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு உலமாக்கள் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, பள்ளி நிர்வாகம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, ஊர் பெருமூர் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு. போலீஸ் ஓஎஸ்சி ஃபத்வா கொடுக்கிறார், இப்படித்தான் செய்யணும், இதுதான் ஃபைனலைஸ், இதுதான் ஃபைனலைஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2000 பள்ளிகளையும் அல்லாஹ்வுடைய பள்ளியாக மாற்றுங்க. உங்களோட கட்சிக்குரிய சென்டரா மாத்தலாம், உங்களோட இயக்கத்துக்குரிய மர்கஸாகவோ சென்டராகவோ தகியாவாகவோ ஜாவியாகவோ ஆக்கலாம். அது பள்ளி. அது என்னது பள்ளி. அது பள்ளி எல்லாருக்கும் சொந்தமானது, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தனுக்கு சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த பள்ளிகளுக்கு தான் வச்சாங்க. வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. பள்ளியில் உள்ள நிர்வாகம் முஸ்லீமுடைய நிர்வாகம். எந்த நிர்வாகம்? முஸ்லீம்.
பள்ளியில எலெக்ஷன் நடக்க போகுதா? எலெக்ஷனுக்கு முந்தி மஷூரா பண்ணி எலெக்ஷனுக்கு முந்தி கஸ்து வச்சு எனக்குத்தான் போடுங்கோ, எனக்குத்தான் செய்யுங்க. யாரெல்லாம் இளைஞர்களுடைய எந்த பள்ளிக்கு கிறிஸ்டியா மாறினாலும் உங்களுடைய வேலைக்கு எந்த கூலியும் இல்லை. உங்களுடைய வேலைக்கு எந்த கூலியும் இல்லை, எந்த கூலியும் இல்லை. மஷூராவுக்கு முந்தி மஷூராவும் இல்லை, மஷூராவுக்கு பிறகு மஷூராவும் இல்லை. ஊர் மக்கள் முடிவு செய்யட்டும், இந்த பள்ளி உள்ளுக்கு நாங்கள் எப்படி எங்களை அமல் செய்வது. இந்த பள்ளி உள்ளுக்கு ஊர் மக்கள் முடிவு செய்யட்டும், எங்களுடைய அமலுக்கு எப்படி செய்யும். ஊர் உள்ள மக்கள் முடிவு செய்யட்டும். இந்த உம்மத்து ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான அது ஒரு பக்கம். மன்னார்ல வைத்தா இன்றைக்கு அது ஒரு பக்கம் நியூஸ். அங்க போன ஹஜ்ஜி 2 மினிஸ்டர்மார் பேசிக்கிறாங்க. எங்கக்கு கோர்ட்டுக்கு பேப்பர்ல வருது. 2 மினிஸ்டர் பேசிக்கிறாங்க. எங்க கோர்ட்ல பேசிக்கிறாங்க. நானா நீயா? நான் தலைவரா நீ தலைவரா? என்னத்துக்கு? ஹஜ்ஜி செய்யறதுக்கு. அவங்க யோசிக்கிறாங்க அப்படி இப்படி சண்டை பிடிக்கிறா நல்ல ஒரு இன்கவனா இது நல்ல. இவங்க சண்டை பிடிக்கிறா சும்மா சண்டை பிடிக்க மாட்டாங்களே. இவங்க சண்டை பிடிக்கிற பிடிக்கல, நல்லது கண்டுபிடிக்கல. நம்முள்ள பள்ளி பிரச்சனை வந்தோம் எல்லாரும் கொடுத்தா ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஜமியத்துலமா எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் சரண்டர். எந்த பள்ளி பிரச்சனை வந்தோட? எந்த பள்ளி பிரச்சனை? நம்முள்ள பள்ளிக்கு சொல்லுங்க. நான் தான் லீட் பண்ண போறேன் தலைவர் சொல்லி. நம்முள்ள பள்ளி வந்தா இன்னும் மொத்த தலைவரை வச்சு பிராகட்டம் இருக்கிறீங்க. ஹஜ்ஜு வந்தோன்னு செய்றீங்க, சண்டை பிடிக்கிறீங்க. ஹஜ்ஜுன்றதே உலக ஒத்துழைப்புள்ளது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாங்க மட்டுமல்ல வாழோனம், எங்களுக்கு பிறகும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ இருக்கிறாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ இருக்கிறாங்க. அன்பானவர்களே, பிரச்சனை படவானம் விட்டு கொடுங்கோ, மன்னிச்சு கொண்டு போங்கோ. இன்றைக்கு நின்ற ஊர்ல கிழக்கிழங்கையில நாட்டுடைய பிரசிடென்ட் பேசிக்காரு, பள்ளிகளை உடைக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி. நாங்க நினைச்சிரோம் அவருடைய வாக்கில் அவர் நிச்சயமா உறுதியா நிற்பார் என்று சொல்லி. இன்றைக்கு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கிழக்கிழங்கையில வைத்து அவர் பேசியிருக்கிறார். என்ன, இலங்கையில் உள்ள எந்த ஒரு பள்ளியையும் உடைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி. நிச்சயமாக அவர் செய்வார், அவர் வாக்கு நிறைவேற்றுவார். அல்லாஹ் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் ஹிதாயத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானாக. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு இஸ்லாமியனாக வாழ பாருங்க. யாரு? இஸ்லாம். நானது முஸ்லீம், நானது முஸ்லீம். இயக்கம் அல்ல தீன். தீனுக்குள்ள வாரத்துக்கு ஒரு வழி இயக்கம். நாங்க வழியிலே செலவழிச்சு கொண்டா, ரோட்டிலே செலவழிச்சு கொண்டா. வாழ்க்கை நல்ல யாமைங்கோ. இந்த விடயங்களை உண்மையிலேயே மனக்கவலை. நேற்று சொன்னாங்க ஒரு ஆளுடைய கைவெட்டி ஜிந்தொட்டையில கடையோண்டு பத்துது. இந்த காலையில நியூஸ்ல டெய்லி மிரர் இருக்குது, ஒரு இமெயில் வந்து இருக்குது கடப்பத்திரத்தை பத்தி. 7 பேர் இப்ப ஜெயில. இப்ப வரத்தே கிடைச்ச தகவல் சொன்னா போலீஸ்கார ஆக்களுக்கு 2 பேரும் சோறு போடுறாங்க. யார் 2 பேரும்? யாரு? தௌஹீத் கராக்களும் சோறு போடுறாங்க. மாஷா அல்லாஹ். அங்கல தரிகாக்கராக்களும் செய்றாங்க சோறு. அவங்களுக்கு பிரியாணியோட சேர்த்து தண்ணி போத்தல் போகுதில்லை, மத்த போத்தலும் சேர்ந்துதான் போகும். மத்த போத்தலும் சேர்ந்துதான் போகும். அல்லாவின் மீது போக வேண்டிய நம்பிக்கை இன்றைக்கு காக்கி சூட்டுக்கு போயிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சாங்க. அவங்க இவங்களுக்கு உள்ளு போட போறாங்க, இவங்க அவங்களுக்கு உள்ளு போட போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் தூக்கி அல்லாஹ் உள்ளு போட்டுடுவாங்க. ரொம்ப ஆத்திரத்தை சொல்றது. ரமலான் முடிஞ்சு இப்பதான் ஆரோக்கியமான ரமலான், சந்தோஷமான ரமலான் முடிச்சு இப்பதான் நிக்கிறோம்.
இதுக்குள் இந்த செய்தியெல்லாம் வந்தீங்க. பள்ளிகள் பொதுவாக எந்த இயக்கத்துக்கும் சார்ந்த பள்ளி, எந்த இயக்கத்துக்கு சார்ந்த இமாம் பள்ளிக்கு இமாம் வரக்கூடாது. பள்ளியில் உள்ள இமாம் ஜெனரல் எல்லாருக்கும். அவர் முஸ்லிம், அவர் விக்கிரம் செய்வாரு, தாவத்தும் செய்வாரு, இல்ம பத்தியும் பேசுவாரு, குர்ஆன் ஓதி மக்களுக்கு விளக்கம் சொல்லுவாரு, ஹதீஸே படிச்சு கொடுப்பாரு, மார்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் செய்வார். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளி, இயக்கங்களுக்கு சொந்தமான இடம் அல்ல. இது இயக்கங்களுக்கு சொந்தமான சென்டர்ஸ் அல்ல. இது என்னது? இது பள்ளி, இது மர்கஸ் அல்ல, இது ஜாவியா அல்ல, இது சென்டர் அல்ல, இது தகியா அல்ல. இது என்னது? இது பள்ளி. இன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அதை நிர்வகிக்கக்கூடியவங்க அல்லாஹ் பயந்தவங்களாக இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இந்த விடயங்களை கருத்தெடுத்துக் கொண்டு செயல்பட நியத்து வைங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை அல்லாஹ் உருவாக்கி வைப்பானாக. அதிகமாக இந்த துஆ ஓதுங்கோ. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன் وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم واجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسولك محمد صلى الله عليه وسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டி கேட்ட துஆ இது. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன். இந்த துஆவை தஹஜ்ஜத்ல சுஜூதுல வச்சு ஓதுங்கோ. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்திடுவாயாக. இந்த பிளவுபடுத்திடாதே, பிரிச்சிடாதே. நான் வெள்ள தெய்வல பள்ளிக்குள்ள ஒரு புள்ள வந்து சொன்னாரு, மனவருத்தத்தோட பேசினாரு. ஹஸரத், நாங்க வீட்டுக்குள் இருக்கிறோம், கஷ்டமான ஒரு கட்டம். என்ன கஷ்டம் என்று சொன்னா, சனிக்கிழமை சொல்றாரு, நாளைக்கு சவுதியில பெருநாள் தானே, என் உம்மா நாளைக்கு பெருநாள் எடுப்பா, என் வாப்பா நாளண்டைக்கு தான் பெருநாள் எடுப்பாரு. நாங்க யாருடைய பெருநாள் எடுக்க? நாங்க யாருடைய பெருநாள் எடுக்க? நாங்க சொல்றோம் ஈரான்ல சிரியாவை அடிச்சு கொள்றாங்க. வீட்டுக்குள்ள வாப்பா, வீட்டுக்குள்ள உம்மா பெருநாள் எடுக்கிறா இந்த டேட்ல, வாப்பா பெருநாள் இந்த டேட்ல. இப்ப கல்யாணம் முடிச்சக்குள்ளே கூட பொன் கொடுக்கக்குள்ள பாட்டைக்கும் இது என்ன எப்ப பெருநாள் பாட்டி பாட்டோடு வேண்டா ஒண்ட தூக்கி வீட்டுக்கு போட்டு பிரச்சனைப்பட வாய்ப்ப, ஒண்ட தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு பிரச்சனைப்படவா? சுப்ஹானல்லாஹ். உம்மத்தில் இருக்கிற நிலைமை ரொம்ப பயங்கரமான கட்டத்தில் இருக்கிறது, பயங்கரமான கட்டம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள பாருங்க. புறக்கண்டாச்சு, 2 பேர் சத்தியம் பண்ணி சொல்றாங்க நாங்க புறைய கண்ணால கண்டோம். அதுக்கு பிறகு என்னவா உங்களுக்கு பிரச்சனை? கண்டாச்சு, நாங்க கண்ணால கண்டோம், சத்தியம் பண்றாங்க. இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கண்டாலும் சரி காணட்டும் சரி, நன்மை பாவம் யாரோட? உங்களோட. 20 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால இருந்தா, அந்த 15 லட்சம் முஸ்லீம்களுடைய நோம்புக்கு நீங்க தான் பொறுப்பு. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றாங்க நாங்க பொறுப்பெடுக்க தயார், நாங்க கண்ணால கண்டோம். இதுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க எங்க கணக்கில் இல்லைன்றா எப்படிக்கும்? எங்க கணக்கில் இல்லைன்றா எப்படிக்கும்? பாசிபிலிட்டி இல்லைன்னா எப்படிக்கும்? பாசிபிலிட்டி இல்லை வந்து இங்க பாக்குறது பள்ளிக்கு, பெரிய பள்ளிக்கு பாசிபிலிட்டி இல்ல பாக்கிறதுக்கு தென்படையா என்ன நீங்க டிக்ளைன் பண்ணி சொன்னா முந்தையே என்னத்துக்கு பள்ளிக்கு பார்க்க வந்தீங்க வருவா? ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, உம்மத்தை பிரிச்சே ஆகணும். அவங்க பிரிஞ்சு போனாத்தான் அவங்களுக்கு பேர் கிடைச்சும். பாக்கு இன்னைக்கு தென்பட
குழப்பமடையலாம் முடிவும் செய்யறாங்க, பார்க்கவும் வந்திருக்கிறாங்க, முடிவெடுத்தோட முடிவை குழப்பவும் செய்யறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு தென்படுற இல்லன்னா மறுவெண்ணத்துக்கு அங்க வந்தீங்க, நீங்க ஏன் கூடினீங்க? இறக்கமா சொல்றேன், நான் உண்மையிலே ஆத்திரத்துல பேசுறேன். ஏன் வாப்பா நாங்க இப்படி எல்லாம் பிரிஞ்சு போறோம்? ஒரு குரான வச்சுக்கொண்டு, ஒரு சுண்ணா வச்சுக்கொண்டு, மண்ணிங்கோ மரவுங்கோன்ற ஆயத்தல்ல மோதிக்கொண்டு, விட்டு கொடுங்கோன்ற ஹதீஸெல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்க ஏன் இப்படி எல்லாம் பிரிஞ்சு போகணும்? ஒரு குரானுக்குள்ள வாங்க, ஒரு முஸ்லிம், வேறொன்றுமான இஸ்லாம் முஸ்லிம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு சாதாரண முஸ்லிம், நான் எந்த இயக்க வரையும் நிகழ்த்தில்லை. தோஃபனி முஸ்லிம் என்றால் இந்த முஸ்லிமா முத்தாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மௌத்தை இஸ்லாத்தில் ஆக்கி வைப்பானாக. முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிமாக வாழ்ந்து இஸ்லாத்தை வாழ வைத்து மௌத்தாக தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நான் ஓதின குர்ஆனுடைய ஆயத்துல, இது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது ஆயத்து. அல்லாஹ் இந்த ஆயத்துல எல்லாரையும் பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது, லக்கத் கான நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு, ஃபீ ரசூலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், அவர்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவர்களிலேயே உஸ்வத்துன் ஹஸனா அழகான உதாரணம் இருக்கிறது, முன் உதாரணம். அவர்கள் தான் நம்மளோட ரோல் மாடல். யாரு? பொதுவாக இந்த ஆயத்தை நாங்க ஓதுறங்க தெரியுமா? கல்யாண வீட்டுலதான். எங்க ஓதுறது? கல்யாண வீட்டுல. இந்த ஆயத்துக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ஆயத்துக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க ஒரு கல்யாணம் முடிச்சோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் முடிச்சாங்க, எங்களுக்கு 11 இல்ல 4 முடிச்சேனும். இந்த ஆயத்தை பத்தி எங்க வந்தீங்க? இந்த ஆயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தத்தை பத்தி பேசக்குள்ள அதற்கு இடையில தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை கொண்டு வரான். இந்த ஆயத்தை இந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி, அவர்கள் தான் ஒரு ரோல் மாடல். தஃசீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த கட்டம் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க கல்ல கட்டிக்கொண்டுதான் இங்க வந்திருக்கிறோம், சாப்பிட ஒன்று இல்லை, பசி கொடுமை வறுமை எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம், சாப்பிட ஒன்றும் இல்லை, வயிற்றுல கல்ல கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ஷர்ட்டை தூக்கி காட்டினாங்க, நீங்க ஒன்று கட்டிருக்கிறீங்களா? நான் 2 கட்டி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இந்த அழகான முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ ஜமீஇ அஹ்வாலிஹி, எல்லா கட்டத்திலையும். லக்கத் ஃபலகத் சுஜ்ஜ வஜ்ஹு, முகத்தில கீறலை பட்டுச்சு, முகம் கீறப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். வகுஸிரத் ருபாயியத்துஹு, அவருடைய பல்லு உடைக்கப்பட்டது. வகுத்தில அம்முஹு ஹம்ஸா, அவருடைய சாச்சா ஹம்ஸாக்கு முன்னால கொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். அவருடைய வயிறு பசியில் இருந்துச்சு. உங்களுக்கு உதாரணம் தான், உங்களுக்கு உதாரணம் தான். அப்படிப்பட்ட கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கடைபிடிச்சாங்க, அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி நின்றாங்க. இதுதான் உதாரணம். எங்களுக்கு கல்யாணம் முடிச்சது மட்டுமல்ல, வலிமா கொடுக்க மட்டுமல்ல, இதுக்கு உதாரணம், இதுக்கு உதாரணம், இதுக்கு உதாரணம். வயிற்றில கள்ளக்கட்டு உதாரணம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. சொல்றாங்க அபீ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷகௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஜூஅ, நாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஹந்தக்குடைய யுத்தம், அந்தக்குடைய அகலை தோண்டக்குள்ள நாங்க பேச்சு சொன்னோம், பசிக்குது யா ரசூலல்லாஹ். வரஃபஅனா அன் புதூனினா அன் ஹஜரின், நாங்க எங்கட வயிற்றை தூக்கி காட்டினோம்,
உடுப்ப உடுத்தூக்கி காட்டினோம். வயிற்றுல கல்ல கட்டப்பட்டிருந்த கல்ல فرفع رسول الله صلى الله عليه وسلم عن حجرين صلى الله عليه وسلم தண்ட உடுப்ப தூக்கி காட்டினாங்க. அதுல 2 கல்லு கட்டப்பட்டிருந்துச்சு. இந்த ஹதீஸ இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த சுனன திர்மிதி ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் எங்களை ஆடம்பரமான வாழ்க்கையை மன்னிப்பானாக. உடம்புல கீறப்பட்டுச்சு, ரத்தம் கொட்டுது, ரத்தம் கொட்டுது. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னித்திடுவாயாக, இந்த தவற தெரியாம செஞ்சிட்டாங்க. இந்த கூட்டத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவங்க இதை தெரியாம செஞ்சிட்டாங்க. இந்த நபீட வாழ்க்கையில தான் எனக்கு உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. இதுதான் உஸ்வத்துன் ஹஸனா. தவறு செஞ்சிட்டாங்க, ரத்தம் கொட்டுது, அப்படியே சிந்துது. என்ன சொன்னாங்க? பதுவா செய்யல, எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, எக்ஸ்கியூஸ், உங்களை மன்னிச்சுக்கோங்க. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னிச்சிடுவாயாக. அவங்களுக்கு உண்மையிலேயே ஹக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, உங்க தீன் என்னன்னு தெரியாது. அதனால தான் இதை செய்யறாங்க. மன்னிச்சிடு யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். லகத் கான லிமன் கான யர்ஜுல்லாஹ். யாருக்குங்க நபீத வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது? யாருடைய வாழ்க்கையில 3 சிபத்து இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்ட நபீத வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. 3 குவாலிட்டி. லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் போதுமானவன். சொல்றாங்க வந்த ஒரு கூட்டம், இதோ மக்காவிலிருந்து பெரிய ஒரு படை மதீனாவை தாக்க வருகிறது. சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். புள்ள நோய் நீக்குது, அல்லாஹ் போதுமானவன். வாழ்க்கையில பிரச்சனை, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் சொல்ற இவங்களுக்குத்தான் நபியினுடைய வாழ்க்கையில முன்னுதாரணம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹ் போதுமானவன். டிவோர்ஸ் நடந்தாலும் அல்லாஹ் போதுமானவன், கல்யாணம் நடந்தாலும் அல்லாஹ் போதுமானவன், நோய் வந்தாலும் அல்லாஹ் போதுமானவன், நீண்ட வயிற்றுக்குள்ள வாழ்ந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் நீ போதுமானவன், நீ போதுமானவன். நெருப்புக்குள்ள போறாங்க, ஜிப்ரீலுக்கு முன்னாலே அல்லாஹ் போதுமானவன், யாரும் இல்லை, யாரும் இல்லை. லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்க, அல்லாஹ் ஆதரவு வைக்கிறாங்க. எப்பே ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய குறிக்கோள் ஈக்கோளும் அல்லாஹ்வுடைய பொருத்தம். நான் எப்பயுமே சொல்லி பலமுறை சொல்லிக்கிறேன், நாங்க எல்லாரும் விருப்பப்படுறோம், நாங்க எல்லாரும் சொல்லுவோம் அல்லாஹ்வை கொண்டு நாங்க பொருந்திக் கொண்டோம். இது லேசி, இது லேசி. இன்னும் ஒண்ணு வைக்குது, அல்லாஹ்வை கொண்டு நாங்க பொருந்திக் கொண்டோம், சரி, வேற வழி இல்லையே, வேற தொய்சிக்குதா? அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளாம வேற வழி எங்களுக்கு இல்ல. அல்லாஹ்வை தான் நாங்க பொருந்திக் கொள்ளணும். ஆனா உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், ஏன் அல்லாஹ் என்ன பொருந்திக் கொண்டானா? ஒரு தலை காதல் சரிவர மாட்டாது, 2 பக்கமும் காதலிக்கணும். இது அல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம், சரி, அல்லாஹ் எங்களை நேசித்திருக்கிறானா? இந்த சபையில் எல்லாரும் சொல்லேலும் அல்லாஹ் உன்னை கொண்டுதான் நம்பிக்கிறோம், விசுவாசம் என்று சொல்லேலும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் முற்படுத்துறான், இதை நான் இவங்களை கொண்டு பொருந்திக் கொண்டேன் என்ற முன்னே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையில் எப்பயுமே லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை ஆதரவு வைப்போம். 2வது வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்புவோம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புவோம்.
மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை மீது விசுவாசம் இல்லை என்றிருந்தால் என்ன செய்ய மாட்டாது? நபியினுடைய வாழ்க்கையில முன்னுதாரணம் கிடைக்க மாட்டாது. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த ஊலாண்ட இந்த வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விடவும் பிந்தின வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. இந்த வாழ்க்கையை விடவும் அந்த வாழ்க்கை ரொம்ப பொறுமதியானது. அல்லாஹ் சொல்றான் உலகத்துல زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ. அல்லாஹ் சொல்ற உலகத்துல ஏராளமான நிஅமத்துகளை தந்திருக்கிறோம், இதன் மீது உங்களுக்கு ஆசையை வைத்திருக்கிறோம். துனியாவில் ஏராளமான வஸ்துக்கள் மீது ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, அஉனப்பிஉக்கும் உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, இவைகள் அனைத்தை விடவும் சிறந்த விசேஷமானத அது நான் சுவர்க்கத்தில் வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கிறேன்? சுவர்க்கத்தில் வச்சிருக்கிறேன். இங்க எல்லாம் உங்களுக்கு இன்பமா தெரிவிக்கும். இது நான் வச்ச இன்பம், இது வானம் என்று சொல்ல இல்ல. கணவன் மீது மனைவிக்கு சந்தோஷம், மனைவி மீது கணவனுக்கு அன்பு, குழந்தைகளை கண்டா வாப்பாவுக்கு பாசம், வாப்பாவை கண்டா குழந்தைகளுக்கு ஒரு வகையான ரெஸ்பெக்ட், சொத்துக்களை கண்டா ஒரு வகையான சந்தோஷம், உடமைகளை கண்ட ஒரு வகையான மகிழ்ச்சி. அல்லாஹ் இதெல்லாம் வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் இது நான் வச்சது, இதை பாதிக்கிறதுல குத்தம் இல்ல, இதை நீங்க அனுபவிங்கோ, ஆனா லிமிட் பண்ணிக்கோங்க, அளவா வச்சுக்கோங்க சொல்லி போட்டு சொல்றான். நீங்க ஒண்ட மறந்துடவானம், இங்க இருக்கிறத கண்டு அதை மறந்துடவானம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இதை விட சிறந்த ஒண்ட, அதுதான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. சஹாபாக்கள் அதிகமா பேசினாங்க மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையை பத்தி, கபரை பத்தி பேசினாங்க, கபருடைய இன்பங்களை பத்தி பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க கபரை பத்தி பேசுவோம். அல்ஹாக்கும் அத்தகாசுர், அல்ஹாக்கும் அத்தகாசுர், ரெண்டு வார்த்தை. அல்ஹாக்கும் அத்தகாசுர், உலகத்தில் அதிகப்படுத்தோனம், உலகத்துடைய பேராசை பிரேத்தத்தனம் உங்களை பராக்காக்கி விட்டது. எதை விட்டும்? அல்லாஹ்வுடைய தீனை விட்டும். இது எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கும் வரைக்கும். எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? கபரை சந்திக்கும் வரைக்கும். எல்லா ஆட்டம் கூத்து எல்லாம் கபரை சந்திக்கும் வரைக்கும். நாங்க தேவிலப்பள்ளி ஆட்டுக்காக இருந்தோம். உண்மையிலே தேவிலப்பள்ளி ஒரு விஷயத்துல பாக்கியம். உண்மையிலே நானும் உணர்ந்தேன். நானும் கொழும்புக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாவது. ஆனா ஜனாசாக்கள்ல பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க ரொம்ப குறைவு. ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், அல்லது ஜனாசாவுக்கு பிறகு போவோம். பள்ளியில 10 நாள் ஏற்றுக்காக இருந்தோம். கிட்டத்தட்ட 6 ஜனாசாக்களை பங்கெடுத்திருக்கோம். எத்தனை ஜனாசா? 6 வகையான ஜனாசாவை 6 வகையான ஜனாசா. கடைசியாவது ஜனாதா தொழுவோம். பிறந்து 5 அவர். எத்தனை மணித்தியாலம்? 5 மணித்தியாலம் ஜனாதா கொண்டு வச்சாங்க. 5 மணித்தியாலம். கல்யாணம் முடிச்ச அந்த 2 கப்பல்ஸுக்கும் அந்த 2 தம்பதிக்கும் 5 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள. எத்தனை வருஷம்? அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமை நசீபாக்குவானா. இன்னொரு ஜனாதா வந்துச்சு. அதுக்கு முந்தி ஜனாதா இஷாவுடைய தொழுகை கொண்டு வந்தாங்க. 36 வருஷம் அல்லது 39 வருஷம். எப்படி மௌத்து? நோப முடிச்சு கொண்டு சுபக தொழுட்டு காரையில வாக் போயிட்டீங்க. எங்க வாக்? என்னதுங்க வாக் போறது? ஹெல்தியா வாழ்றதுக்கு. நல்ல ஹெல்தியா வாழணும். சார்ல சாப்பிடுறது கூட, நோம்பு திறந்து தின்ற கூட, இந்த கோஸ்டோன் இதெல்லாம் இல்லாம ஆக்கணும். வாக் போயிட்டீங்க 3-4 பேர் சேர்ந்து சொல்லிக்கிறாங்க. நான் புத்தர் சொல்லிக்கிறேன், நான் கொஞ்சம் உட்கார்றேன், நீங்க ஒரு ரவுண்ட் வாங்க, அடுத்த ரவுண்ட் செய்து கொள்றேன். அவங்க வர முந்தி மௌத்து. அவங்க வர முந்தி மௌத்து. இன்னொரு ஜனாதா வந்துச்சு. நல்ல ஒரு படிப்பின 26 வருஷம் வாலிபப்புள்ள மால்டிவியன்ஸ் கிர்லப்பன்ல வாழ்றாங்க.
அல்லாஹ் சொல்றான், நபியினுடைய வாழ்க்கையில முன்மாதிரி யாருக்கு தெரியுமா இருக்குது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்க. மறுமைக்கு பிறகு வாழ்க்கை என்று இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகணும் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நபியினுடைய வாழ்க்கை நிர்ணயிக்குது. உதாரணம் இருக்குது. இல்லாட்டி பாப்பீங்க சயின்ஸ் தான் பாப்பீங்க. கையை சூப் பண்ணா அதுல என்ன விஞ்ஞானம் இருக்குது? ஏன் மிஸ்வாக் இதால செய்யணும்? அதுல என்ன விஞ்ஞானம் இருக்குது? அவங்க எப்பயும் பார்ப்பாங்க, விஞ்ஞானத்தான் பார்ப்பாங்க, சயின்ஸ் தான் பார்ப்பாங்க, இத்திபா செய்ய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க. ஏன் நபிசல்வாங்க வெள்ளுடுக்க சொன்னாங்க? அவங்க எப்பயும் பார்த்தா ரிசர்ச், எல்லாம் ரிசர்ச் நினைப்பாங்க, பின்பற்ற மாட்டாங்க. பேசுவாங்க மார்க்கத்தை மாஷா அல்லாஹ், ஆனா வழிபட மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் ரிசர்ச் பண்றாங்க. கிட்டத்தில் ரிசர்ச் பண்ணாங்க. பகல்ல தூங்குறது அதை பத்தி என்ன? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல தூங்கினார்? அதுக்கு என்ன காரணம்? முஹருக்கு முந்தி தூக்கம், அதனால வரக்கூடிய கம்ஃபர்டபிலிட்டி என்ன? ஒரு பேப்பரை பத்தி பெரிய ரிசர்ச் பேப்பர். பகல்ல தூங்குறதுனால் வரக்கூடிய லாபங்கள் இன்னைக்கு சொல்றாங்க. யூனிவர்சிட்டிகள்ல மூடி தூங்க முடிச்சு, ராவேல படிச்சோணுமா, ராவேல குளிக்கணுமா, புத்தி கூர்ம கொள்ளணுமா, ஞாபக சக்தி வரணுமா, அதுக்கு இந்த நேரம் தூங்குறது ஒரு மிச்சம் சயின்டிபிக்கலி சொல்லி இப்ப பேசலாம். அதை பத்தி அதில் நோக்கம் சஹாபாக்கள் பின்பற்றினதை வெறுமனே ஒன்றுமில்லை. சரி, நீங்க சொல்றீங்களா, நாங்க செய்யறோம். என்ன சொல்றாங்கன்னா, புள்ள பிறந்தோட தஹ்னீக் செய்யணும். தஹ்னீக் சொல்றாங்க சயின்டிபிக்கலி கட்டாயம் செய்யணும். அவங்க சயின்டிபிக்கலி செய்யல, அவங்க செஞ்சது எதுக்காக வேண்டி? நபியினுடைய சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்றோம், சொன்னாங்க, செய்றோம். அல்லாஹ் சொல்றான், நபியினுடைய வாழ்க்கையில யாருக்கு தெரியுமா உதாரணம் இருக்குது? யாருக்கு தெரியுமா நபி சொன்ன ரோல் மாடல்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்க. எப்ப எடுத்தாலும் அல்லாஹ் போதுமானவன், நாங்க எதை கண்டு மஞ்ச மாட்டோம், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்க மௌத்தானாலும் வெற்றி, வாழ்ந்தாலும் வெற்றி. நாங்க மௌத்தானாலும் வெற்றி, வாழ்ந்தாலும் வெற்றி. தோல்வி என்றது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தோல்வி என்றது இல்லை, நாங்க வெற்றி. அப்ப அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது யார் என்று சொன்னா லிமன் கான யர்ஜுல்லாஹ். முதலாவது குவாலிட்டி அல்லாஹ் ஆதரவு வைக்கிறாங்க. இரண்டாவது குவாலிட்டி என்ன? எப்பயுமே மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை முற்படுத்துவாங்க. நாங்க மௌத்தாக வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் தொழுகையில மௌத்த பத்தி யோசிக்கும். மௌத்த பத்தி தக்பீர் கட்டிக்கொண்டு குறைஞ்சது தொழுகையில 5 முறை, ஒரு 10 முறை மௌத்த பத்தி யோசிங்க. மௌத்த பத்தி சுஜூதுல வைத்து மௌத்த பத்தி யோசிக்கும். ருக்கூல வச்சு மௌத்த பத்தி யோசிக்கும். இந்த உடம்பு இவனோட மேக்கப் பண்றோம், இவனோட அழகா வச்சு கொண்டிருந்த இந்த உடம்ப, இந்த உடம்போட ஹாலாத் என்னவா? உடம்போட ஹாலாத் என்னவா? இந்த வெள்ளமத்தையில 3 பேர் செத்திருந்தாங்க, மூத்தானாங்க, செத்தாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க? நாட்டம். 3 பேர், வாப்பா, உம்மா, ஒரு பொம்பளை புள்ள, மகள். 3 பேரையும் கொண்டது யாரு? மகன். மகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளன்றது எல்லாமே ஞாபகத்தில் இல்ல, புள்ளன்றது எல்லாமே ஞாபகத்தில் இல்ல. இதனாலதான் நாங்க புள்ள கிடைச்சாலும் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, யா அல்லாஹ் இந்த புள்ளட நிலவை கேட்கிறேன், இந்த புள்ளட ஷர்ர விட்டு பாதுகாப்பு தேடுறேன். புள்ள எல்லா புள்ளையும் நலவில்லை, எந்த புள்ளையால என்ன மௌத்து வருமோ தெரியாது, எந்த புள்ளையால் நான் கேவலப்படுவனோ தெரியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாங்க நினைக்கிறோம் புள்ள புள்ளன்னு சொல்லி, எல்லா புள்ள ஞாபகத்துக்குள்ள புள்ளை அல்ல. அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை போல ஆக்கி வைப்பானா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை போல ஆக்கி வைப்பானா? அல்லாஹ்ட்ட கேளுங்க. எங்கட பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் எங்கட முகத்துல கரிய சாயத்தை பூசாம இருப்பானா? எப்படிங்க?
உம்மவ மகன உம்மவ வாப்பவ அல்லாஹு அக்பர் கொலை செஞ்சிட்டாரு. கதவை மூட்டு போயிட்டாரு. பக்கத்துக்கு எப்படி வச்சு நாட்டம் எப்படி நிப்ப எவ்வளவு கேவலம். இந்த நிலை எங்களுக்கு மாகிடும். எப்பே மௌத்த யோசிக்கும். அல்லாஹ்விடத்துல 3 விஷயத்தை துஆ கேளுங்க. யா அல்லாஹ் நல்ல நிலையில மௌத்த நசீபாக்கு, நல்ல இடத்துல மௌத்த நசீபாக்கு, நல்ல நேரத்துல மௌத்தாக்கு. நல்ல இடம், நல்ல நேரம், வேற என்ன? நல்ல மௌத்து. குர்ஆன் ஓதிக்கொண்டே மௌத்தாகிட்டாங்க. நான் கொஞ்சம் பேரை பார்த்திக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சுபஹதரோட்டு போயிட்டு உலமாக்களோட ரொம்ப நேசிக்கக்கூடிய விருப்பம். உலமாக்கள் எல்லாம் நேசிப்பாரு. தெரிந்தாரு ஒரு வியாழக்கிழமை காலையில நல்ல மனிதர். உலமாக்கள் என்றா தலைக்கு மேல வச்சு கண்ணியப்படுத்துவார். அவருடைய ஒரு ஆகப்பெரிய சிபத் உலமாக்களை கண்ணியப்படுத்துறது. சுபஹதர் பள்ளியில தஹஜ்ஜத் தொழுதுட்டு சீனி நோய்க்காரல் வைப் என்ன செஞ்சிக்கிறான்னு சொன்னா சீனியர் கோப்பி கொடுத்திருக்கிற சுபகுக்கு முன்னால பழக்கம், கோப்பி குடிச்ச வழக்கம் சீனி இல்லாம. வைப்ட கேட்டிருக்கிற ஏண்ட மௌத்த நீ நிப்பாட்ட போறியா, ஏண்ட மௌத்த நீ நிப்பாட்ட போறியா? யார்கிட்ட கேட்டீங்க? ஏன் அவன் சீனி போடாம என்னத்தன் கோப்பியை கொண்டு கொடுத்தா சீனி நோயாளி என்ன? நீ எனக்கு சீனியை குறைச்சி போட்டு மௌத்த நிப்பாட்ட போறியா? நீ அவன் பாத்தீங்கன்னா ஒன்னும் சரி வரல. சரி சீனி போத்தல வந்துச்சுன்னா வேண்டியபடி போட்டு குடிக்க குடிச்சார். பள்ளி போனாரு, சுபஹ தொழுதாரு, தாலி நினைச்சு பள்ளியில உட்கார்ந்தாரு. மாஷா அல்லாஹ். அன்றைக்கு அவருடைய 3 நாள் ஜமாத்திலையும் போறதுக்கு ஜமாத்துல போறதுக்கும் இணைஞ்சார். ஜமாத்து 2 வீட்டுக்கு போயிட்டு நான் போறேன் வாங்க போமென்று கூப்பிட்டிருக்காரு. அவங்களும் வந்துட்டாங்க. கடைக்கு வந்தீங்க ரொட்டி வாங்கிட்டு போறதுக்கு. அப்ப ரொட்டிக்கு வந்தா ரொட்டி கடையில போடுறாங்க. சொன்னாராம் யாரு? ஹஜர் போட்டு முடியல, நீங்க போங்க அனுப்புறேன். காசை கொடுத்து நீங்க வந்தாரு. வீட்டுக்கு வந்தாரு. நேரே டாய்லெட்டுக்கு போனாரு, வாஷ்ரூம் போனாரு. உதவி செஞ்சு கொண்டு வந்து கையில குர்ஆன் எடுத்தாரு. குர்ஆன் எடுத்து நோனால சொன்னாரு 2 பெனடோல் கொண்டு வாங்க பாப்போம். கொஞ்சம் என்ன செய்து கொஞ்சம் ஹால் ஆயிக்குது. குர்ஆனை கையில வச்சு கொண்டு ஒவ்வொரு இருக்கிறாரு. இதுக்கிடையில பாத்ரூம் நீங்க ஒருத்தர் கோல் போட்டிக்கிறார். அவர் எங்களோட கூட்டம் எடுத்தார். அவருக்கு ஹாஜர் வைஃப் சொல்லிக்கிறா, ஹாஜர் பாத்ரூம்ல வாஷ்ரூம் இருக்கிறா. ஒரு 10 நிமிஷம் பேர் பேசுங்க. வாஷ்ரூம் இதுக்கிடையில வந்துட்டாரு. உதவி செஞ்சு வந்து உட்கார்ந்து குர்ஆனை கையில வச்சுக்கொண்டு நோனா பெனடோல் எடுத்து வாரத்தை வைத்திக்கிறா. வர முந்தே குர்ஆனை பார்த்து கொண்டு ஆள் மௌத்தாயிட்டாரு. அடுத்த கோல் போடுற அந்த மனுஷன் எங்க ஹாஜரிக்கிறார்? ஹாஜர் மௌத்து. இதுதான் துனியா, இதுதான் துனியா. இவனோட ஆட்டம். வாழ்க்கை நல்லா யாமிச்சுக்கொண்டோ மௌத்துடைய சிந்தனையோட வாழ்க்கை. மௌத்துடைய நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாகும், நல்ல ஒரு முஸ்லிமா மௌத்தாகும். அல்லாஹ் அந்த மௌத்த நசீபாக்குவானா. 3வது அல்லாஹ் சொல்றான் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறாங்க. 2வது மறுமையினால ஆதரவு வைக்கிறாங்க. 3வது கொள்கை என்ன சொன்னா வதக்கரல்லாஹ கஸீரன். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. வாழ்க்கையில் எப்பே யாமிச்சுக்கோங்க அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யப்பாங்க. தனக்கென்று சொல்லி கொஞ்சம் நேரம் தொலைக்கும் திக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ்ல திக்ர். அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த திக்ர்களை உட்கார்ந்து கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து எல்லாத்தையும் மறந்து அல்லாஹ்வுடைய தியானத்தோட திக்ர் செய்யப்படும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க திக்ர் செய்யக்கூடிய மக்களுடைய சிறப்புகளை பற்றி எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், திக்ருக்கு இப்படி சிறப்பிக்கிறாங்க. நேரம் ஒதுக்கும், தஹஜ்ஜத்துக்கு நேரம் ஒதுக்கிறது போல, குர்ஆன் ஓத நேரம் இருக்கிறது போல திக்ர் செய்ய நேரம் ஒதுக்கும். நாங்க திக்ர் செய்யும்.
இந்த உம்மத்தில் இல்லா போன ஒரு பழக்கம் இன்றைக்கு. உம்மத்தில் ஜிக்ருடைய பழக்கம் இல்லை. தொழுகைக்கு பிறகுள்ள நேரத்தை ஜிக்ருக்கு ஒதுக்கணும். ஜிக்ருக்கு துஆவுக்கு ஆமீன் சொல்றதை விடவும் ஜிக்ரை செஞ்சு போட்டு தனிப்பட்டவரோட துஆ கேளுங்க. தனிப்பட்ட நீங்க ஆமீன் சொல்லணும், ஆமீன் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சொல்லி போட்டு போக தேவையில்லை. உட்கார்ந்து பேலன்ஸ் ஜிக்ரை முடியும். ஜிக்ர் செய்யும். வாயில ஜிக்ரு வந்தா தேவையில்லாத வார்த்தை வாயால வராது. அல்லாஹ்வுடைய ஜிக்ர் அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நிபந்தனையும் இல்லை. ஜனாபத்தோட செய்யணும், ஒது இல்லாமலும் செய்யணும், படுத்துக் கொண்டும் செய்யணும், நடந்து கொண்டும் செய்யணும், வீட்டுக்குள்ளே செய்யணும். டாய்லெட்டுக்கு மட்டும் செய்யலாது, அதுக்கு வாயால செய்யலா. உள்ளம் ஜிக்ர் செய்தான் அதுக்கு குத்தவும் இல்லை. என் சலாக்களுடைய உள்ளம் ஜிக்ர் செய்யும். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ராவிக்கு படுத்துக்கொண்டு தூக்கம் வரலையா, ஒன்றும் செய்ய வேணாம். அல்லாஹ் 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 சொல்லிக்கொண்டே தூங்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே தூங்கும். اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. வாழ்க்கையில zikruடைய பழக்கத்தை கொண்டு வாங்கோ. இந்த வாயால வேறொன்று வெளியாக மாட்டார். அல்லாஹ் அந்த பழக்கத்தோடு எங்களை வாழ வைப்பானா. ஒன்று இந்த ஆயத்து மர்மம் zikr செய்யறதுக்கு அளவில்லை. தஸ்பீஹ் லோஹர் எத்தனை ரக்காத்து? ஒரு நாளைக்கு பரது 17 ரக்காத்து. குர்ஆன் 30 ஜுஸ் ஓதுறோம். அது ஒரே நாள் ஓதேதான். நிப்பாட்டி ஓதுறோம். ஜிக்ர பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிக்ருல்லாஹ் வ ஸக்கரல்லாஹ கஸீரன், அதிகமாக எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்யும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்யும். அளவில்லை. 4444 இல்லை, 70000 இல்லை, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்யும். அல்லாஹ்வுடைய zikr நேரம் ஒதுக்குங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய zikr, குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ்வை zikr செய்யணும். இந்த நாக்கால், இந்த வாயால் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது காலையில மாலையில சுபஹுக்கு பிறகு உள்ள நேரம் zikruக்குரிய நேரம். சுபஹுக்கு பிறகு உள்ள நேரம் zikruக்குரிய நேரம். சுபஹுடைய தொழுகை முடிஞ்சா உட்கார்ந்து zikr செய்யுங்க. அப்படியே உட்கார்ந்து கொண்டு மக்ரிபுக்கு முந்தி பள்ளிக்கு வாங்க. மக்ரிபுக்கு முந்தி பள்ளிக்கு வாங்க, வந்து zikr செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் வாங்குக்கு முந்தி வாரது, அல்லாஹ்வுடைய zikருக்கு உட்கார்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை கொண்டுதான் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகும், ஆத்மா உள்ளத்தில் தூய்மை ஏற்படும். இல்லாம வெறுமனே நாங்க இல்ம படிச்சிட்டோம், நாங்க ஈமானுடைய தாவத்து செய்தோம், நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம் என்றதை கொண்டு என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு அன்புக்குரிய சகோதரர், இதை கொண்டு தற்பெருமை வரும். அல்லாஹ்வுடைய zikரை கொண்டுதான் என்ன செய்வதெல்லாம் கழுவப்படும். அல்லாஹ்வுடைய zikr நாங்க அல்லாஹ்வை தியானத்தோட zikr செய்யப்போம். தஹஜ்ஜுக்கு முந்தி உள்ள நேரம் zikr செய்யணும். சுபஹுடைய பாங்குக்கு முந்தி உள்ள zikr செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், இந்த 3 குவாலிட்டி உள்ள மக்களுக்கு தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எனவே அதிகமாக அல்லாஹ்வை zikr செஞ்சு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. கடைசியாக யாருக்கெல்லாம் ஷவ்வாலுடைய 6 நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க இல்லையோ, தயவு செஞ்சு ஷவ்வால் மாதம் இன்னும் இருக்கிறது. இந்த மாசம் வார இது ஆகஸ்ட், இது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு முன்னால் அந்த நோன்புகளை பிடிச்சு கொள்ள பாருங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி ஷவ்வால் 29வது புற, அதுக்கு முந்தே அந்த 6 நோன்பையும் செய்ய பாருங்க, பிடிச்சு கொள்ள பாருங்க. சுன்னத்துகளை தேடி தேடி அமல் செய்ய பாருங்க. சுன்னத்துகளை பொதுவோக்குத்தனம் செய்ய வானம். செவ்வாலுடைய நோம்ப 6 நோன்பை யாரு பிடிச்சு முடிச்சீங்களோ உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யாருக்கு இந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கலையோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. குறைஞ்சபட்சம் வியாழன் வெள்ளி 2 நாளைக்கு பிடிச்சா இணைஞ்சிடும். அப்ப 2 நன்மை கிடைச்சிடும். ஒன்று வியாழன் வெள்ளி நோம்பு பிடிச்ச நன்மையும் கிடைச்சிடும், செவ்வாலுடைய 6 நோம்பு பிடிச்ச பாக்கியமும்
கிடைச்சிடும். அப்படி கஷ்டம் இருந்தா ஒரே அடியாக 6 நோன்பையும் பிடிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் எப்படி 30 நோன்பை 29 நோன்பையும் அழகான முறையில் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினானோ இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் மீதமுள்ள ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் பிடித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. For more lectures, visit slhub.com.